பெரிய மாணவர்களே, இன்றைக்கு நமக்கு கூட நம்முடைய பங்கிலும் கூட அது திருச்சபையிலும் கூட பெண்கள் என்பது ஏதோ ஆலயத்துக்கு வருவது, ஆலயத்தை பெருக்குவது, அல்லது அது ஏதோ ஃபங்க்ஷன் என்றால் சமைச்சு கொடுப்பது, டீ போட்டு கொடுப்பது, இதுதான் பெண்கள் பங்கில் இருக்கக்கூடிய பணிகளாக நாம் பார்க்கிறோம். சீடர்களாக மாற வேண்டும். பெண்கள் திருச்சபையில் சீடர்களாக மாற வேண்டும். இயேசுனுடைய சீடத்தைகளாக மாற வேண்டும். நற்செய்தி அறிவிப்பது அவருடைய கடமை. திருச்சபை வழி நடத்துவது அவருடைய கடமை. இறை வார்த்தையை போதிப்பது கடமை. இயேசுனுடைய பணியை செய்வர்கள் கடமை. இன்றைக்கு திருச்சபை பல்வேறு விஷயங்களை பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. மரியன்சனையாக இருக்கிறது, அன்பியமாக இருக்கிறது, பாடக்குழுவாக இருக்கிறது, இளையோ குழுவாக இருக்கிறது, மரக்கல்வி ஆசிரியர்களாக, எல்லாத்துக்கும் பெண்கள் வரலாம். ஆனால் நாம் வருவதில்லை. நமக்கு பூச முடிஞ்சோன்னு தோசை இல்லையா, பூசை பார்த்தோம், பூசை முடிஞ்ச தோசை சுட்டு சாப்பிடலாம். அதோடு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.